Hey guys, welcome to my channel. இன்னைக்கு சாட்டர்டே. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ஈவினிங்கே ஊருக்கு போகிறதால பொங்கலுக்கு இன்றைக்கே ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஊருக்கு போயிட்டேன்னா மறுபடியும் இங்கே வரமாட்டேன், பொங்கல் முடிஞ்சு தான் வருவேன். அதுக்காக தான். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய பொங்கல் க்ளீனிங் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் எழுந்ததுமே ரொம்ப சில்லாக இருக்குதுங்க. இவ்வளோ பனி பெய்யும்னு எதிர்பார்க்கல. அப்படி இருக்குது, எந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, எழுந்து தான் ஆகணும். ஸோ எழுந்துட்டு மார்னிங் கோலம் போட்டுட்டு சூடாக ஒரு டீயை வச்சு குடித்தாதாங்க அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அந்த டே ஹாப்பியாக. ஸோ அப்படி டீ குடிச்சிட்டு நம்மளோட ரொட்டீன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் நிறையா இருக்கிறதால பிரேக்ஃபாஸ்ட் கடையில் வாங்கியாச்சு. எனக்கு சமைக்கிற வேலை இல்லை. ஸோ எடுத்த உடனே பெட்ஷீட்லாம் எடுத்து மிஷினில் போட்டுட்டேன். எப்போவுமே கோயிலுக்கு போகிறதாகட்டும், ஒரு விசேஷ டைம் ஆகட்டும், பெட்ஷீட்டு, பில்லோ கவர் எல்லாமே நம்ம துவைச்சி காய வச்சு எடுத்து வச்சிடணும். ஸோ அப்போ தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் ஆகிறதுக்கு ஒரு அர்த்தம். ஸோ மிஷினில் போட்டுட்டு கிச்சன் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அடுப்பெல்லாம் தாங்க துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீப் க்ளீனிங்னால் நான் விம் லிக்விட் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வைப் பண்ணி விட்டுருவேன். பெருசாக இதுக்கு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இதுவே நான் டெய்லி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பாட்டிலில் வாட்டரோட வினிகர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஸ்ப்ரே பண்ணி டெய்லி க்ளீன் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது அந்த டைல்ஸு அப்புறமேட்டா அந்த கவுண்டர் டாப்பு எல்லாமே ஒரு மாதிரி ஷைனிங்காக நல்லாயிருக்கும். இது ஜாப்பனீஸ் மெத்தட். ஸோ யூடியூப்லலாம் நிறையா பார்த்ததுனால அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த க்ளீனிங். டெய்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு அக்கேஷனலாக நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ டெய்லியுமே கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ கிச்சனில் அடுப்பு அப்புறம் கவுண்டர் டாப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ சிங்க்கில் இருக்கிற கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே கழுவி வச்சுட்டு கிச்சனில் க்ளீனிங் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. கிச்சனில் எக்ஸ்ட்ரா ஒர்க் எனக்கு எதுவும் இல்லைங்க. அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு சிங்கையும் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்குமே விம் லிக்விட் தாங்க போட்டு ஸ்க்ரப் பண்ணி கழுவிட்டுருவேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹாலுக்கு வந்துட்டேங்க. இப்போ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டு மாப் போட்டுடலாம். பாப்பா வீடு ஃபுல்லாக பொருள்லாம் எடுத்து போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பொருள் இருந்ததுனால எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக எடுத்து வச்சு அந்தந்த இடத்துக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சோஃபா தாங்க க்ளீன் பண்ணேன். சோஃபா பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. சோஃபா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி எலாஸ்டிக் கவராக வாங்கி போடுங்க. நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. க்ளீன் பண்ணவாகட்டும், நீட்டாக வச்சுக்கிறதுக்காகவும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக பெட்ஷீட்ஸ் போட்டோம்னா கிட்ஸ் எல்லாம் விளையாடும் போது அதை நவுத்தி விட்டுறாங்க, அப்புறம் கீழே அது விழுந்துருது. அப்புறமா எம்டி சோஃபாவில் உட்காந்து விளையாடுறதுனால டஸ்ட்டெல்லாம் நிறைய டஸ்ட் ஆகுது. ஸோ அப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் சோஃபா கவர் வாங்கி போட்டுக்கிட்டோம்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடு மாப் போட்டுடலாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டேன். ஒட்டடையும் அடிச்சு விட்டுட்டேன். மார்னிங்கே ஒட்டடை அடிச்சு விட்டுட்டேன், அது வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு மாப் போடுறதுக்கு தண்ணியில் லைசால், கொஞ்சம் டெட்டால், அப்புறம் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணுவேங்க. வினிகர் என்னோடய இப்போல்லாம் க்ளீனிங்கில் ஒரு மெயின் பார்ட்டாக இருக்குது. ஏன்னா வினிகர் போட்டு எனக்கு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகுது. இந்த மாதிரி வினிகர் போடுறதுனால அது காஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியாக அந்த ட்ராப்ஸ் இருக்கிறது இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இருக்கிறதில்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. அதுக்காகவே நான் வினிகர் என்னோடய க்ளீனிங்கில் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மாப் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தா குருவிங்க காக்காங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் சாப்பாடு வைப்பேன்ட்டு. ஸோ பார்த்ததுமே அது கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்காக தேவையான பொருள் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பொங்கலுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ்ஸு, பாப்பா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, காஃபி போட்டு குடிக்கலான்னு போனேன். போய் பார்த்தா தூங்கிட்டு எழுந்திரிச்சு வந்துட்டான். கொஞ்சம் நேரம் கூட நம்மளை ரிலாக்ஸாக விட மாட்டாங்க. ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காரும்போது தான் கரெக்டாக நிற்பாங்க. ஸோ கரெக்டாக அதே மாதிரி காஃபி குடிக்கும் போது வந்துட்டாங்க. அவங்களையும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்ததும் பாப்பாவை ரெடி பண்ணி ஊருக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.